என்ன பசங்களா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நம்மளோட படிக்கிற வேகம் குறைஞ்சிருச்சு. பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன் இருக்கு பார்த்தியா, இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன் லிட்ரலாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எதுக்கு சார் இம்பார்ட்டன்ட்? நீங்கள் 12th படிக்கணும் அப்படின்னா 12th படிக்கிறதுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் ஜேஇ போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதுலேயும் இந்த சாப்டர்ஸ் தான் வெயிட்டேஜ் அதிகம். அப்போ இந்த சாப்டர்ஸை நம்ம எவ்வளோ கிளியராக படிக்கணும். ஸோ இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன் படிக்கிறதுக்கான டைமும் ரொம்ப கம்மி, ஆனால் எக்கச்சக்கமான போர்ஷன். ஸோ அப்போ இந்த செகண்ட் மிட்டம் நம்ம என்ன பண்ணணும், வேற லெவலில் படிக்கணுமா? ஸோ செகண்ட் மிட்டம் வேற லெவலில் படிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் எம்விசாட் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா, நிறைய பேர் ஆன்லைனில் எம்விசாட் வேணும்னு கேட்டீங்க. உனக்காக ஆன்லைனில் we have launched it. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரை நீங்கள் எழுதலைன்னா இப்போயே எம்விசாட் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுங்க, கிளிக் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ 11th கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் பசங்களை கட்டாயமாக 100க்கு எக்ஸாம் நம்ம கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா ஷுவராக உன்னோட மார்க் 70க்கு மேலே இருக்க போகுது. இதே இது புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா 80 மார்க்ஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின் புக் பேக்கு, புக்கின் கொஷின்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் படிச்சுட்டு போனேன்னா 90-95+ வாங்கிடலாம். சென்டம் வேணும்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தியா, இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா வேறு லெவலில் நம்மளோட ஸ்கோர் இருக்க போகுது. அப்போது அதுக்கு நம்ம ரெடி ஆகணும்ல, கரெக்டாக. அடுத்து போர்ஷன் என்ன, 5th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர், 13th சாப்டர், 14th சாப்டர். பசங்களா இதில் இந்த 13 and 14 இருக்குது பார்த்தியா, இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கு. நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு டாப்பிக்கு நான் டெய்லி அது நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை ரெகுலராக வாட்ச் பண்ணினா இந்த சாப்டர் உனக்கு கஷ்டமாகவே இருக்காது. இங்கே தெரியாமல் நீ 12th ஸ்டாண்டர்டில் இதே 13th and 14th சாப்டர் அங்கே டச் கூட பண்ண முடியாது. அதனால் கவனமாக படிச்சிரு. 10th சாப்டர் தான் நெக்ஸ்ட்டு 12th ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நிறைய சாப்டர்ஸோட பேஸ். 9th சாப்டர் தனியாக சூப்பராக ரொம்ப முக்கியமானது. ஸோ கவனமாக இது எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஸோ என் கூட படிக்க நீங்கள் ரெடியா? ஸோ யாரெல்லாம் ரெடியாக இருக்க, நீ ரெடியாக இருந்த அப்படின்னா இல்லை கமெண்ட் பாக்ஸில் ஐ எம் ரெடி ஃபார் த வார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் செக் பண்ண போகிறேன் எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கா அப்படின்னு. ஸோ என்ன ஷெட்யூல், தினம் காலையில் 5 to 6 ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேருந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தீபாவளி ஹாலிடேஸ் முடிஞ்சு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கு காலையில் ஒரு 1 hour நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணியில் ஏதாவது ஒரு 2 hours, ஒன்று 6 to 8 அல்லது 8 to 10, இந்த 2 ஹவர்ஸில் ஏதாவது ஒரு செஷன் உனக்கு 2 hours நான் கண்டிப்பாக லைவ் வந்துடுவேன். அடுத்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா தினம் ஒரு 20 minutes ரெக்கார்டட் ப்ராப்ளம் சாயங்காலம் 5 மணிக்கு நீ ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பார்க்குற மாதிரியோ அல்லது நீ எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நேமிங் ரியாக்ஷன், இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம். இதுதான் என்னோட ஷெடியூல், நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை நீ ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்கியா? யாரெல்லாம் ரெடின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ரெடி ஃபார் த வார் அப்படின்னு மெசேஜ் போட்டுரு கமெண்ட். அடுத்து புக் பேக் சாப்டர் 5ல் புக் பேக் கொஷின்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னும் புக் இன்சைடில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அழகாக என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அடுத்து சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கம்பல்சரி ப்ராப்ளம் இந்த சாப்டர்லேருந்து தான் செகண்ட் மிட்டமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சாப்டர் 9 சாப்டர் 13. ஸோ 2 மார்க்கில் 9 வந்துச்சுன்னா 3 மார்க்கில் 13 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கவனமாக என்ன பண்ணணும், நம்ம அதை படிக்க ஆரம்பிச்சிடணும். அடுத்து சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 10 14 இல்லாமல் இருக்கலாம், பட் அதிகப்படியான டிஸ்ட்ரிக்டில் 10 and 14 இருக்கவங்க இதை ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி நியூ சாப்டர். ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இந்த சாப்டர் 10. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சூப்பராக படிக்க போகிறோம். சாப்டர் 13ல் முக்கியமாக நேமிங் ரியாக்ஷன்ஸ் நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. நம்மளோட ரெகுலர் வீடியோஸை மட்டும் பாரு. வீடியோவை பார்த்துட்டு போய் 90+, 95+ வாங்கின பசங்களாம் நம்ம சேனலில் இருக்காங்க. அந்த மாதிரி பசங்க யாராவது இருந்தால், சார் நான் 90 வாங்கினேன் 95 வாங்கினேன் வீடியோ மட்டும் பார்த்துட்டேன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அடுத்து சாப்டர் 14. இது எல்லாமே அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் படிக்கணும்னா இதை தாண்டி இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாஸ் பண்ணலாமா? யாரெல்லாம் பயங்கரமாக மாஸ் பண்ண ரெடியாக இருக்கு? ஸோ கமெண்ட் பாக்ஸ் இஸ் ஓப்பன் ஃபார் யூ. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துரு. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? டடா, பாய்.